வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு. இந்த வீடியோவை பாருங்க. தாங்க முடியல, எனக்கு நடுக்க எடுத்துரும். எங்கடா தமிழ் பெண்கள் வென்றார்கள்? சோத்துக்கு அலைய விட்டீங்க. ஒருவேளை சோத்துக்கு அந்த அம்மா பாரு பேசுனத பாத்தீங்கல்ல, பசிக்குதுங்க எனக்கு கொடுங்க, சோறு கூட தர மாட்டேங்கிறாங்க. 200 ரூபாய்க்கு கூட்டு வந்து இப்படி பசியும் பட்னியும் போட்டு கொள்றீங்களே, இன்னமும் நீங்க கொடுக்குற புடவைக்கும் 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்காகவும் கூட்டத்துக்கு வர்ற அளவுக்கு தானடாப்பா தமிழ் பெண்கள் இருக்காங்க. எங்கடாப்பா தமிழ் பெண்கள் வென்றார்கள்? இதற்கான பதில சொல்லுங்கப்பா. வேற வேலை வெட்டி இல்ல, சமூகத்துல பாதுகாப்பு இல்ல, நம்பி வேலைக்கு போக முடியல, பகல்ல நடமாட முடியல, 10 வயசு பிள்ளைய கற்பழிக்கிறானுங்க, 75 வயசு கிழவிய கற்பழிக்கிறானுங்க, பெண்களை ஊட்ட விட்டு வெளில அனுப்புறதுக்கே வெக்கமா இருக்கு. முதலமைச்சரோட மீட்டிங்க்கு பாதுகாப்பு கொடுக்க வந்த பெண் போலீஸோட கழிவறையில ஒரு சக காவலர் செல்போனை வச்சு வீடியோ எடுக்கிறான். கேட்டா செல்போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. விளக்கமாத்து விளக்கம். இங்க எங்க தமிழ் பெண்கள் வென்றார்கள்? நிம்மதியா கக்கூசு கூட போக முடியாத நிலைமையில தானே அப்ப தமிழ் பெண்கள் இருக்காங்க. அங்கங்க கஞ்சாவை போட்டுக்கிட்டு நடமாடவே அச்சப்படக்கூடிய நிலைமையில தமிழ் பெண்கள் இருக்காங்க. இந்த லட்சண கருணாநிதியில எங்கடாப்பா தமிழ் பெண்கள் வென்றார்கள்? 1000 ரூபாய் மாதம் எல்லா பெண்களுக்கும், குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் உரிமை தொகை தரம். எங்க கலைஞர் சம்பாரிச்சு கொண்டாந்து கிழிச்சு அறுத்து தள்ளின பணமா? அதெல்லாம் மக்கள் வரி பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்குறீங்க. இதுல தகுதி வாய்ந்த தமிழ் பெண்களுக்கு, தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு, அப்ப தகுதியற்ற குடும்ப தலைவிகளா உங்களால் ஒதுக்கப்பட்டார்களே, எங்கடா வென்றார்கள் தமிழ் பெண்கள்? தோற்று போனார்கள். உங்கள்ட்ட 1000 ரூபாய் வாங்கினவங்க தகுதி உள்ள குடும்ப தலைவிகள், அப்ப தகுதியற்ற குடும்ப தலைவிகள்னு நீங்க யாரு எங்களோட தகுதியை நிர்ணயிக்கிறதுக்குன்னு தமிழ் பெண்கள் தோற்று போய் உங்களை பார்த்து காரி துப்புறாங்க. எங்க வென்றார்கள் தமிழ் பெண்கள்? உங்களை நம்பி 1000 ரூபாய் வரும்னு ஓட்டு போட்டு தோற்று போனார்களடா தமிழ் பெண்கள். இதே அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவி என்ன பாவம் பண்ணா? ஒரு உடன்பிறப்பு கட்சிக்காரன் கல்லூரிக்குள்ள புகுந்து வீடியோ எடுத்து அந்த பொண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சு, இந்த போலீஸ், இந்த திராவிட மாடல் ஆட்சி நம்மளை காப்பாத்தும், நம்மளுக்கு ஏற்கப்பட்ட இணைக்கப்பட்ட அநீதி, நம்மளுடைய கற்பு சூறையாடப்பட்டிருக்கு, நம்மளோட அந்தரங்க வீடியோக்களை எடுத்திருக்காங்க, நம்மள நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்திருக்கான், எப்படியாவது காவல்துறையிட்ட போனா நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு வந்த பெண்ணோட சொந்த விஷயங்கள், அட்ரஸ் முதற்கொண்டு, பேர் முதற்கொண்டு எஃப்ஐஆர் லீக் பண்ணதுல தோத்து போச்சுரா அந்த மாணவி. எங்கடா வென்றார்கள் தமிழ் பெண்கள்? தோத்து போனார்கள். இந்த திராவிட மாடல் ஆட்சியில நாம எங்க வேணாலும் போகலாம், நமக்கு பாதுகாப்பு இருக்குன்னு ஓட்டு போட்டு கோவையில ஒரு மாணவி தன்னோட ஆண் நண்பரோட கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப 3 புறம்போக்குங்க அந்த பெண்ணை துடிக்க பாலியல் வன்புணர்வு செஞ்சு இரவு முழுக்க நிர்வாண சித்திரவதை படுத்தினானே, இந்த ஆட்சி நம்மளை காப்பாத்துன்னு ஓட்டு போட்டு தோத்து போச்சுரா அந்த கோவை மாணவி. எங்கடா வென்றார்கள் தமிழ் பெண்கள்? எங்க வென்றார்கள் தமிழ் பெண்கள்? இலவச பஸ், நாங்க ஆட்சிக்கு வந்தா இலவச பஸ் விட்டுருவோம்னு சொல்லி, சரி நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா இலவசமா பஸ்ல போலான்னு சொன்னப்ப பஸ்ல ஏறினா அவங்கள பார்த்து ஓசின்னு சொல்றீங்களே, தோற்று போனார்களடா தமிழ் பெண்கள். உங்களுக்கு ஓட்டு போட்டு தோற்று போனார்களடா. எவ்வளவு கேவலம்! மாதம் 1000 ரூபாய் ஊதியத்தை கொடுத்துட்டு லிப்ஸ்டிக் வாங்கி போட்டுக்கிட்டீங்களா? மேக்கப்லாம் நிறைய இருக்கு இன்னைக்கு, பவுடரா, பேரல் லவ்லியா அப்படின்னு நீங்க நக்கல் கூந்தல் பண்ணும்போது தோற்று போனார்களடா தமிழ் பெண்கள். எங்கடா வென்றார்கள் தமிழ் பெண்கள்? உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீங்க கொடுத்த 1000 ரூபாயில மேக்கப் போட்டுக்கிட்டு திமுக கூட்டத்துக்கு வரேன்னு சொல்லும் போது கூணி குறுகி தோற்று போனார்கள் தமிழ் பெண்கள். எங்கடா வென்றார்கள் தமிழ் பெண்கள்? வெக்கம் இல்லையா உங்களுக்கு? கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ஊதிய தொகை 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் பேசலாம். மூத்த அமைச்சர், அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், மகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், நீங்க பாட்டுக்கா சிம்ம வாங்கி போட்டுட்டு யாரு கூட வேணாலும் பேசலாம் அப்படின்னா, யாரு கூட வேணாலும் பேசுறதுக்கு அளவுக்கு தமிழ் பெண்கள் தகுதியற்று போயிருக்கிறாங்களா? இல்லோட தங்களோட தரம் தாழ்ந்து போயிட்டாங்களா? உங்களை நம்பி ஓட்டு போட்டு மாணவிகளுக்கு 1000 ரூபாய் தருவீங்க, குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் தருவீங்க, ஆனா அதெல்லாம் கொடுத்து நீங்க எங்களை யாரு கூட வேணாலும் போய் போன் பேசுறதுக்காக அந்த 1000 ரூபாயை வச்சீங்கன்னு சொன்னப்ப தோற்று போனார்களடா தமிழ் பெண்கள். உங்களுக்கு ஓட்டு போட்டு தோற்று போனார்கள். இப்படி ஏகப்பட்ட கேவலங்கள். இந்த திமுக மாநாட்டுக்காக பெண்களை கூட்டிகிட்டு போயிட்டு சோத்துக்கே வழியில நீங்க பாத்திருப்பீங்க. நான் ஒன்னும் அபாண்டமாலாம் சொல்லல. விஜய் தண்ணி பாட்டில தூக்கி வீசினாரு. டேய், நீங்க இங்க சோத்துக்கு பிச்சை எடுக்க விட்டீங்கடா பெண்களை. அவ்வளவு கூட்டத்துல இருந்து வெளியிலேயே வர முடியல, கத்தி கதறாங்க. அவ்வளவு பெரிய கூட்டம், சோத்துக்கு எங்க போவாங்க சொல்லு?
இதுல அரசு பேருந்துகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு எல்லாத்தையும் கூட்டு போறாங்க இங்க இருந்து. 1.5 லட்சம் தமிழ் பெண்களை திரட்டிட்டோம். 1.5 லட்சம் தமிழ் பெண்களும் உங்க ஆட்சியில நீங்க அறுத்து தள்ளுன லட்சணத்துக்கு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொந்த காசை போட்டுக்கிட்டு யூனிஃபார்மா எடுத்துட்டு வராங்களா? உங்ககிட்ட புடவைக்காகவும் 200 ரூபாய்க்காகவும் ஒரு நாள் முழுக்க வந்து கூட்டத்துல பசியோடையும் பட்னியோடையும் புள்ள ஊட்டிய போட்டுட்டு அந்த வேகாத வெயிலையும் கொற்ற பணியிலையும் உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை மாத்தி தோற்று போனார்களடா தமிழ் பெண்கள். உங்க ஆட்சியில தோற்று போனார்கள். நீங்கெல்லாம் வெல்லும் தமிழ் பெண்கள். இன்னும் எங்களை இந்த பெண்கள் வந்து வாக்கு அடிச்சு தேர்ந்து எடுத்துருவாங்க, கிட்னி திருடி விக்கிறோம், இன்னொரு வாட்டி திருடி விக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் மாநாடு நடத்துறீங்களே, கூச்சமே இல்லையா உங்களுக்கு? ஒரு பெண்மணி கடன் வாங்கின குத்தத்துக்கு அவளை ஆசை வார்த்தை கூறி கடனை அடைச்சிடலான்னு சிங்கப்பூர் வரைக்கும் கூட்டு போய் கிட்னி எடுத்திருக்கடா. தன்னோட அங்கத்தை இழந்து தோத்து போய் நிக்கிறாடா அந்த தமிழ் பெண். எங்கடா வென்றார்கள் தமிழ் பெண்கள்? கிட்னி எடுத்துட்டு போய் சிங்கப்பூர்ல வச்சு ஆபரேஷன் பண்ணிருங்க, வியட்நாம்ல வச்சு ஆபரேஷன் பண்ணிருங்க, டெல்லியில வச்சு ஆபரேஷன் பண்ணிருங்க. தோண்ட 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 கிட்னி பூதம் வந்துகிட்டே இருக்குடா. நீங்க ஆட்சிக்கு வந்தா அறுத்து தள்ளிடுவேன்னு 1008 வாக்குறுதி கூந்தலை கொடுத்துட்டு ஒன்னையுமே நிறைவேற்றாம 1000 கொடுத்தேன், ஓசியில பஸ் விட்டேன்னு அந்த பெண்களை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி வேலை வாய்ப்பு இல்லை, எந்த கருமாந்திரமும் இல்லை, விலைவாசி உயர்ந்துகிட்டு இருக்கு, நாட்டோட கடன் 9 லட்சம் கோடியை நெருக்கி போயிட்டு இருக்கு. தோற்று போனார்களடா தமிழ் பெண்கள். இன்னொரு வாட்டி வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு நீங்க மாநாடு நடத்தினீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியோட சின்னத்தை எடுத்துக்கிட்டு வந்துதான் வெல்லும் தமிழ் பெண்கள்னு நீங்க சொல்ல போற தோற்று போன தமிழ் பெண்கள் வரக்கூடிய தேர்தல்ல உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க.